இப்போ கீழ் உயரம் 36 எடுத்திருக்கிறோம். அதை வந்து நம்ம ஏரோ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்னோட லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு பார்த்து 33 + 3 36 எடுத்திருக்கிறேன். ஏன் இந்த 3 இன்ச் அப்படின்னா கீழே காலை வந்து ஒரு 1.25 அப்படின்னு 2 மடிப்பு மடிப்போம். பிளஸ் 1/2 இன்ச்சு இங்க வந்து இடுப்பு ரவுண்டுக்குள்ள போகும். அதனால மொத்தம் 3 இன்ச்சு என்ன எடுத்திருக்கிறோம், கீழ் உயரம் எடுத்திருக்கிறோம். அடுத்து நம்ம என்ன அளவு எடுக்கணும்னா, என்னுடைய ரைட் சைடுல இந்த க்ளோஸ் பகுதி இருக்குல்லடா, இந்த க்ளோஸ் பகுதியில கால் அகலம் 7 இன்ச்சு. கால் அகலம் எவ்வளவு, 7 இன்ச் எடுக்கிறோம். இந்த 7 இன்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னா 2.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணி ஏறணும். ஏன் இந்த 2.5 இன்ச்சுக்கு லைன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 1.25 கால் மடிக்கணும்லடா, அதுக்காக 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிருங்க. அந்த லைன் மேல என்ன பண்றீங்கன்னா கால் அகலம் 7 இன்ச் எடுத்துக்கோங்க. கால் அகலம் 7 இன்ச்சு. இது ஏரோ மார்க் எப்படி காட்டணும், இப்படி ஏரோ மார்க் போட்டு 7 இன்ச் அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கீழ் இடுப்பு அகலம் என்ன எடுக்க போறோம், கீழ் இடுப்பு அகலம் எடுக்கிறோம். இந்த கீழ் இடுப்பு அகலங்கிறது சாதா பேண்டா இருந்தா 15 16 எடுத்தாவே போதுமானதா இருக்கும். 15 16 எடுத்தாவே போதுமானதா இருக்கும். இங்க பாருங்க ஏறாம இருக்கு. எனக்கு ஆப்போசிட்டா என்னுடைய லெஃப்ட் சைடுல எனக்கு நேரம் ஆப்போசிட்டா என்ன எடுத்திருக்கிறேன், 16 இன்ச் எடுத்திருக்கிறேன். சரியாடா? இது என்ன அகலம், கீழ் இடுப்பு அகலம். எங்க கீழ் இடுப்பு அகலம் எடுக்கிறோமோ அந்த நேர் தான் யோக் உயரம் எடுக்கணும். யோக் உயரங்கிறது சென்டர் தையல். அந்த யோக் உயரம் எவ்வளவு எடுக்கிறேன், 8 இன்ச் எடுக்கிறேன். சரியாமா? 8 இன்ச் எடுத்து நேர ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கணும். இது எவ்வளவு, யோக் உயரம் 8. அதாவது லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு பார்த்த மணிக்கு உயரத்துல எடுத்திருக்கிறோம். இடுப்பகலை எடுத்துல இருந்து உயரத்துல எடுத்திருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த யோக் உயரம் 8ஐயும் காலகலை 7 எடுத்திருக்கோம்லடா, இதையும் இந்த டேப் வச்சு இணைக்க போறோம். டேப் வச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், அப்படியே இணைச்சுக்கலாம். இணைச்சிட்டோமாடா? இப்ப கீழ் பாட்டு எடுத்துட்டோம். இப்ப மேல் பாட்டு எடுக்க போறோம். இப்ப மேல் பாட்டு எங்க எடுக்கணும்னா இந்த காலகளை எடுத்ததுக்கு நேர ஆப்போசிட்ல தான் துணி நமக்கு நிறைய மீதியா இருக்குது. நம்ம இந்த இடத்துல மேல் பாட்டு எடுக்கணும். இந்த கீழ்பாட்டு எடுக்கும் போது லெஃப்ட் டு ரைட் வந்து, அதாவது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் எடுக்கிறது உயரமா எடுத்தீங்கன்னா மேல் பாட்டு எடுக்கல நமக்கு ஆப்போசிட்டா எடுக்கணும். சரிங்களா? மேல் உயரம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டா எடுக்கிறேன். இந்த கரபாகத்துல இருந்து என்ன பார்த்த மேனிக்க மேல் உயரம் 10 இன்ச் எடுக்கிறேம்மா. மேல் உயரம் எவ்வளவு, 10 இன்ச்சு. இதுக்கு ஏரா மார்க் எப்படி போட்டுக்கிறேன், என்ன 10 மணிக்கு போட்டு 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல் இடுப்பகலம் எடுக்க போறேன். மேல் இடுப்பகலங்கிறது எங்க தெரியுமாடா, அந்த நாடா கட்டி சுருக்கி கட்டுறோம்ல அந்த இடம் தான். இந்த மேல் இடுப்பகலம் பாத்தீங்கன்னா என்னோட இடது பக்கம் இருந்து என் வலது பக்கம் 10 மணிக்கு 12 இன்ச் எடுக்கிறேன். மேல் இடுப்பகலம் எவ்வளவு, 12. அதுக்கு ஏரா மார்க் எப்படி போடுறேன், என் ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு 10 மணிக்கு ஏரா மார்க் போட்டு 12 எழுதியாச்சு. இந்த 12 எடுத்ததுல இருந்து மறுக்கா என்ன பார்த்த மணிக்கு என் சைடு 10 இன்ச்சு